தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த ரொம்ப தொன்று தொட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுமுக நாயகி வந்ததுக்கு அப்புறம் பழைய நாயகிகளை மறந்துட்டு தான். புதுமுக நாயகி வந்ததுக்கு அப்புறமா அவங்க நடிச்ச படம் ஹிட் ஆயிடுச்சு, அவங்க ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல பேரை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, அடுத்து வர ஒரு 5 வருஷத்துக்கு அவங்க தான் ஹீரோயின்ஸா இருப்பாங்க. எல்லா மூவிஸ்ல டாப் ஹீரோஸ்க்கு அவங்க தான் ஜோடியா நடிப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில கீர்த்தி சுரேஷ் கால் பதிச்சு எல்லா டாப் ஹீரோஸ் கூடயும் நடிச்சிட்டு இருக்காங்க. அது வேற விஷயம். அப்படின்னாலுமே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில நடிச்சு நிறைய ஹிட் படங்களை கொடுத்த நிறைய ஹீரோயின்ஸ் இப்ப காணாம போயிட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதும் நமக்கு இப்போ தெரியல. அப்படி நம்ம இண்டஸ்ட்ரிக்கு கால் பதிச்சுட்டு இப்போ காணாம போன ஹீரோயின்ஸ் யார் யாரு அப்படின்னு கேக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது பாவனா அவர்கள் தான். சித்திரம் பேசுதடி அப்படின்ற திரைப்படம் மூலமா நம்ம எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் ஆன பாவனா அவர்கள் மலையாள இண்டஸ்ட்ரீஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே, தமிழ் இண்டஸ்ட்ரியில அவங்க கடைசியா நடிச்ச திரைப்படம் அசல் திரைப்படம் தான். 2010 அப்போ ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா தமிழ் இண்டஸ்ட்ரி பக்கம் திரும்பி கூட பாக்குறதுல பாவனா அவர்கள். பாவனாக்கு அப்புறமா நேஷனல் அவார்ட் வின்னரான நம்ம பிரியாமணியை எல்லாருமே மறந்துட்டாங்க. இப்போ ரீசன்ட் டேஸ்ல ஏதோ ரியாலிட்டி ஷோஸ்ல தான் ஜட்ஜஸா இருந்தாலுமே, அவங்க கடைசியா நடிச்ச தமிழ் திரைப்படம் சாருலதா. ட்வின்ஸா நடிச்ச நம்ம பிரியாமணி பருத்தி வீரன் அப்படின்ற திரைப்படத்துல நேஷனல் அவார்ட் வாங்கினாங்க. நேஷனல் அவார்ட் வாங்கின நம்ம பிரியாமணியவே இந்த இண்டஸ்ட்ரி மறந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இப்போ கன்னடா மூவிஸ்ல மலையாள மூவிஸ்லாம் பிரியாமணி நடிக்கிறதாவும் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. பிரியாமணியை தொடர்ந்து இண்டஸ்ட்ரியில ரொம்ப நாளா காணாம போயிட்டு இப்போ ஒரு மூவில நடிக்கிறவங்க தான் நம்ம ஸ்ரேயா அவர்கள். சிவாஜி த பாஸ் மூவில ரஜினி அவர்களுக்கே ஜோடியா நடிச்ச நம்ம ஸ்ரேயா அவர்கள் ரீசன்ட் டேஸ்ல கொஞ்சம் காணாம போயிட்டு, அதுக்கப்புறமா இப்போ நம்ம சிம்பு அவர்கள் கூட அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் அப்படின்ற திரைப்படத்துல திரும்பவும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. பாலகிருஷ்ணா அவர்கள் கூட தெலுங்கு மூவில கௌதமபுத்திர சதகர்ணி அப்படின்ற மூவிலையும் ஸ்ரேயா அவர்கள் நடிச்சிருந்தாங்க. ஸ்ரேயா அவர்களை திரும்பவும் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வரவழைச்சிருக்காரு சிம்பு அவர்கள். நம்ம ஸ்ரேயாவுக்கு அப்புறமா இண்டஸ்ட்ரியில ஒரு டாப் ஹிட் மூவியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காணாம போன ஒருத்தவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய எவர் கிரீன் ராதா அவர்களுடைய மூத்த பொண்ணான கார்த்திகா அவர்கள் தான். கோ அப்படின்ற திரைப்படம் மூலமா நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான கார்த்திகா அவர்கள் அதுக்கப்புறமா 2-3 தமிழ் மூவிஸ் நடிச்சாலும் அவ்வளோ பெரிய ஹிட் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா கார்த்திகா அவர்களை மறந்தே போயிட்டோம். இப்போ கார்த்திகா அவர்கள் வா டீல் அப்படின்ற ஒரு தமிழ் படத்துல நடிச்சிட்டு இருக்காங்களாம். இந்த மூவியாவது அவங்களுக்கு ஹிட் கொடுத்து அவங்க ஒரு முன்னணி கதாநாயகியா ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வேண்டிக்கலாம். கொஞ்ச நாள் நம்ம எல்லாரோட மனசையும் கொள்ளையடிச்சிட்டு போன ஒரு ஹீரோயின் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்காடி தெருவில் நடிச்ச அஞ்சலி அவர்கள் தான். அங்காடி தெரு அப்படின்ற திரைப்படம் மூலமா நம்ம எல்லாருக்குமே பிடித்தமான நடிகையா மாறினாங்க அஞ்சலி அவர்கள். அதுக்கப்புறமா நிறைய கான்ட்ரவர்சியில சிக்கி அதுக்கப்புறமா தெலுங்கு மூவிஸ்ல நடிச்சிட்டு இருந்த நம்ம அஞ்சலி அவர்கள் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இறைவி அப்படின்ற திரைப்படத்துல நம்ம அஞ்சலி அவர்கள் நடிச்சிருந்தாங்க. படம் சூப்பரா இருந்ததுனாலே என்னமோ தெரியல, 2017ல பாத்தீங்கன்னா அஞ்சலி கையில கிட்டத்தட்ட 7 மூவிஸ் இருக்கு. 2017ல நம்ம அஞ்சலி அவர்கள் மாஸ் ஹிட் கொடுக்கறதுக்காக திரும்பவும் புயலா கிளம்பி இருக்காங்க. ரொம்ப சீக்கிரமா இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியே போனவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம லக்ஷ்மி மேனன் அப்படின்னு தான் சொல்லணும். 2011ல என்ட்ரி கொடுத்த நம்ம லக்ஷ்மி மேனன் சுந்தர பாண்டியன் அப்படின்ற திரைப்படம் மூலமா நம்ம எல்லாருக்குமே அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா ஒரு முன்னணி கதாநாயகியா நிறைய திரைப்படங்களை நடிச்சு நம்ம லக்ஷ்மி மேனன் அவர்கள் கடைசியா 2016ல ரெக்க அப்படின்ற மூவில நடிச்சாங்க. அந்த படத்துல அவங்களோட கேரக்டர் அவ்வளோ பேசப்படல. பத்தாததுக்கு லக்ஷ்மி மேனன் குண்டாயிட்டாங்க, அதனால நாங்கள் எந்த மூவிஸ்ல அவங்களை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய வதந்திங்களை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனாலேயே ரொம்ப வெட்ஸான நம்ம லக்ஷ்மி மேனன் இப்போ திரும்ப ஜிம்முக்கெல்லாம் போய் தன்னோட டயட்டை மெயின்டைன் பண்ணி திரும்பவும் நடிக்க ஆரம்பிக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு முன்னணி கதாநாயகியா இருந்துட்டு இண்டஸ்ட்ரியில இப்போ காணாம போன ஒரே ஹீரோயின் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹன்சிகா அவர்கள் தான். ஹன்சிகா அவர்கள் மாப்பிள்ளை அப்படின்ற திரைப்படத்துல நம்ம தனுஷ் அவர்களுக்கு ஜோடியா நடிச்சாங்க. அதுக்கப்புறமா சின்ன குஷ்பு அப்படின்னு சொல்லி ஹன்சிகா அவர்களை நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. ஹன்சிகா அவர்களுக்கு பட வாய்ப்புகள் குமிய ஆரம்பிச்சது. ஒரு முன்னணி கதாநாயகா இருந்த ஹன்சிகா அவர்கள் கொஞ்சம் ரீசன்ட் டேஸ்ல நிறைய ஹிட் மூவிஸ் கொடுக்கவே இல்லை. ஹிட் மூவிஸ் கொடுக்காததுனாலயோ என்னமோ தெரியல, நம்ம ஹன்சிகா அவர்களை எல்லாருமே மறந்துட்டாங்க. இன்னும் சினிமாவை பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபில்மி பீட் தமிழ்.